ஸோ ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ ரொம்ப நாளாக வந்து ரொம்ப நாளாக இல்லை, ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ். ஸோ நம்மளால வந்து வீடியோ வந்து கரெக்டாக பண்ண முடியல. ஸோ முன்ன சொன்ன மாதிரியே தான் நம்மளோட வீடியோ 15 மினிட்ஸ்க்குள்ள நம்மளால எவ்வளோ முடியுமோ கான்செப்ட்ஸை வந்து சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்ஸ் ஆன்ஸ் அந்த மாதிரி வந்து இனி அப்கமிங் வந்து ரிலேட்டடாக, அதாவது டெய்லியும் 1 or 2 வீடியோஸ் வந்து டெய்லி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வீக்லி வந்துட்டு ஒரு 5 இல்ல 10க்குள்ள வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான கான்செப்ட் என்ன? ஸோ ஓவராலா சொல்லணும்னா நம்ம வந்து இந்த பிபிடி போட்டு இந்த எப்படி சொல்றதுன்னா, ஸோ இதுக்கு இதா டெஃபினிஷன், அதுக்கு அதா டெஃபினிஷன் அப்படிலாம் சொல்லாம டைரக்டா வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ் கன்சோல் போயிருக்கலாம். ஸோ கன்சோல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்ப ஏடபிள்யூஎஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம அதாவது கார்டு இல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸ்குள்ள நம்ம வந்து லாகின் பண்ணலாம். ஸோ அது நான் வந்துட்டு அப்கமிங் ஒரு வீடியோ ட்ரை பண்றேன். பட் ஆனால் வந்து கார்டு யூஸ் பண்ணியே மேக்ஸிமம் இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முன்னாடி பார்த்த வீடியோ தான். ஸோ அதாவது EC2 இன்ஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதான் நம்மளால வந்து சர்வரை வந்து கிரியேட் பண்ண யூஸ் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் S3 இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சர்வீசஸா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான சர்வீஸ் பேர் தான் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து இந்த ரீஜியன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவைலபிலிட்டி ஜோன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரீஜியன் அவைலபிலிட்டி ஜோன் அதுக்கான ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ ரீஜியன் அப்படின்னா வந்துட்டு இதுதாங்க. அதாவது இப்ப எப்படின்னா, இப்ப ஏடபிள்யூஎஸ் வந்து அவங்களுடைய ஏரியாஸ், அவங்க வச்சிருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னா வெர்ஜினியா. ஸோ நம்ம இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா மும்பைல இருக்கு. ஸோ சிங்கப்பூர், சிட்னி இந்த மாதிரி வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஹெட் ஆஃப், எப்படி சொல்றேன்னா ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது என்னன்னா அந்த ரீஜியனுக்குள்ள எத்தனை ஜோன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம்னா, ரீஜியன் அப்படின்றது ஸ்டூடெண்ட் அப்படின்றத வந்து அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான பிஹேவியர்ஸ். ஸோ அவனால இது பண்ண முடியும். ஸோ அவங்க கிட்ட வந்து இந்தந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படின்னு வந்து நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ். அந்த மாதிரி இங்க டெக்னிக்கலா சொன்னோம் அப்படின்னா அவைலபிலிட்டி A, B, C அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏல வந்துட்டு நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா பிலையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ சிலையும் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஏல வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்னா, அதாவது சர்வர் டவுன் ஆச்சு அப்படின்னா BCல வந்துட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டாண்ட் வந்து பண்ணும். ஸோ அதுக்கோசரம் தான் வந்துட்டு இந்த அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவாங்க. ஸோ டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து கான்செப்ட் வைஸா அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த தியரி பக்கம்லாம் போற ஐடியாவே கிடையாது, நேரா ஹேண்ட்ஸ் ஆன் தான். இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் நான் முன்ன சொன்ன மாதிரியே அமேசான் எலாஸ்டிசிட்டி கம்ப்யூட் கிளவுட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸும் சர்வரு எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இங்க நம்ம கிளவுடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ என்னுடைய இன்ஸ்டன்ஸ்க்கான முதல் பேர் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா VMK அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஓஎஸ் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்ம ஃபோன்ஸ் இந்த மாதிரி எல்லா டிவைசஸ்க்குமே வந்து ஓஎஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓஎஸ் அப்படின்றது வந்துட்டு கம்யூனிகேட் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ அப்படி வந்துட்டு என்னுடைய ஓஎஸ் வந்துட்டு நான் அமேசான் வந்து டிஃபால்ட்டா ஒரு ஃபிளேவர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க லினக்ஸ்ல. ஸோ அதான் வந்து அமேசான் லினக்ஸ். நான் அதை எடுக்கிறேன். ஸோ இன்கேஸ் யாராவது உபண்டோ, ஓகே எனக்கு உபண்டோ தெரியும், இல்லை விண்டோஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து அமேசான் லினக்ஸ் எடுக்கிறேன். ஸோ AMI அப்கமிங் பார்க்கலாம். வாட் இஸ் AMI அது எல்லாமே வந்து அப்கமிங் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு லான்ச் இன்ஸ்டன்ஸ், ஒரு இன்ஸ்டன்ஸை எப்படி வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அப்புறம் இந்த ஆர்கிடெக்சர். ஸோ இது இப்போதைக்கு ஒரு பிகினர்ஸ்க்கு தேவையில்லாத ஒண்ணுதான், பட் தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் 64 பிட்டு, வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை, 64 பிட்டு. அதே மாதிரியே வந்துட்டு அது வந்து ARM வேணுமா இல்ல X86 அந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து OS உடைய ஆர்கிடெக்சர் தான். அப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப், அதாவது இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்றது சர்வருடைய டைப். என்னுடைய சர்வர் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும். நான் T2 மைக்ரோனா எனக்கு வந்து ஒரே ஒரு CPU இருக்கும், ஒரே ஒரு JB மெமரி இருக்கும், கரண்ட் ஜெனரேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்சூரன்ஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீ காசு போட போட அதிகமா போட போட வந்துட்டு உனக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். இப்போ நீ வந்து T2 மைக்ரோனா உனக்கு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா பேர் ஹவருக்கு வந்துட்டு ஒரு 0.08 ருபீஸ் ஆகலாம்.
ஸோ அதுவே நீ ஸ்மால் மீடியம் இந்த மாதிரிலாம் போன அப்படின்னா உனக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாகும். அதே சமயம் வந்து உன்னுடைய சர்வருடைய அப்ளிகேஷனுடைய அவைலபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா, எந்த ஒரு லேட்டன்சி ஆகாது, ரொம்ப வந்துட்டு பேஜ் வந்து லோட் ஆயிட்டே இருக்காது, ஒரு எரர் அடிக்காது. எரர் மீன்ஸ் அதாவது ஒரு ஹேங் ஆகாதுன்னு வச்சுக்கோமே. வேணா சிபியூ நீ வந்து டேட்டா வந்து உன்னுடைய டேட்டா வந்து ஒரு 10 GB 15 GB அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோயேன் 0.5 GB மெமரி தான் தராங்க. அப்ப இந்த சிபியூ உன்னால எடுக்க முடியாது. சோ தட் நீ வந்து சிபியூ மாறுவ. ஓகேவா, இதுதான் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ்க்கான டைப். ஸோ இது நான் வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள். ஓகேவா, ஃப்ரீ டயர் எலிஜிபிள்னா நம்ம அவங்க ஏடபிள்யூ சைட்ல இருந்து ஒரு 1 இயர்க்கு வந்துட்டு ஃப்ரீ டயர் தருவாங்க நம்மளுக்கு. ஸோ அது ரிலேட்டடா. ஓகேவா, ஓகே. இன்ஸ்டன்ஸ் டைப் இந்த ஏஎம்ஐ இதெல்லாம் வந்து அப்கமிங் வாட் இஸ் தட் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, கீபேட் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்போ வந்து நம்ம போனா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும் ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் நீ ஆன் பண்ணும் போது பாஸ்வேர்டு அப்படின்னு ஒண்ணு கேக்குதா, அதே மாதிரியே நம்ம சர்வருக்கு வந்துட்டு ஒரு லாகின் மாதிரி. ஓகேவா, ஒரு பப்ளிக் பிரைவேட் கீ. இப்ப நான் வந்துட்டு என்னோட சர்வரு இன்னொரு சர்வரோட பேசணும் அப்படின்னா இந்த கீபேட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, நம்ம இதுல வந்துட்டு நம்ம ஒரு பிரைவேட் இது வேணும், அவங்க சர்வர்ல ஒரு பப்ளிக், ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கீபேட் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீ மேலேயே போட்டிருந்தீங்கன்னா அவங்களே போட்டிருக்காங்க பத்தியா, கீபேட் அப்படின்றது லாகின். நீ வந்து லாகின் பண்றதுக்கும் இன்னொரு சர்வரோட பேசுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து இந்த கீபேட் தான். ஸோ நான் கீப்பர் வந்து புதுசா கிரியேட் பண்றதுனால கிரியேட் பண்ணலாம், ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. அதனால வந்துட்டு நான் ஏடபிள்யூஎஸ் கீ அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீ கீப்பர் அப்படின்னா உள்ள போயிட்டு உனக்கு வந்து ஆர்எஸ்ஏ வேணுமா இல்ல வந்துட்டு இடியில வேணுமா அப்படின்னு கேட்போம். நம்ம ஆர்எஸ்ஏ தான் மேக்சிமம் போவோம். போயிட்டு இங்க போயிட்டு நான் வந்து இங்கே நான் வந்து பிஎம்கே அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா போயிட்டு பெம்மு பிபிகே, அதாவது அது நான் வந்து பின்னாடி சொல்றேன். நான் இப்போதைக்கு வந்து பெம்மு தான் வந்துட்டு நம்மளால இங்க யூஸ் பண்ண முடியும். பிபிகே அப்படின்றது நம்ம தேர்ட் பார்ட்டி லைக் இந்த புட்டி அப்படின்ற மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ல போய் நம்ம சர்வர்ல லாகின் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து பிபிகே வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இங்க பெம் போதும். ஓகேவா, பெம் கிரியேட் கீப்பேர் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து ஒரு கீப்பேர் வரும். ஓகேவா, டவுன்லோட் ஆயிடுச்சா? ஓகே, டன்னு. நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஒன்றும் இல்லை, சாரி, நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து எதுவும் தொடாதீங்க. எல்லாம் ஆல்ரெடி அவங்களே செட்டப் பண்ணியிருப்பாங்க, டிஃபால்ட்டா இருக்கும். நெட்வொர்க் கான்செப்ட் படிக்கும் போது இந்த நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு அது பக்கம் போய்க்க வேணாம். ஓகேவா, செக்யூரிட்டி குரூப், அதாவது யாரு என்ன பண்ணணும். ஓகேவா, சரி அது வந்து ஐஏஎம்ஐ. செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது நம்மளுடைய சர்வர் வந்துட்டு அவுட்ரீச், அதாவது வெளியே போலாமா இல்ல வெளியே இருந்து ஒரு கனெக்ஷன் வந்து உள்ள வரலாமா, நம்ம சர்வருக்குள்ள வெளியாளுங்க யாராவது ஆக்சஸ் பண்ணலாமா இல்ல நம்ம வந்து வெளியாளுங்க சர்வர்ஸ்க்கு போய் ஆக்சஸ் பண்ணலாமான்றதுக்கான எல்லா பெர்மிஷனும் வந்து நம்ம செக்யூரிட்டி குரூப்ல தான் கொடுப்போம். நான் வந்து லினக்ஸ் விசார்ட் 1 கொடுக்குறேன், நீங்க டிஃபால்ட் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து கிரியேட்டிங் இல்லையா, கிரியேட் செக்யூரிட்டி குரூப்னு கொடுத்து லினக்ஸ் விசார்ட்னு அவனே டிஃபால்ட்டா கொடுத்துருப்பான், நீங்க அதவே கொடுக்கலாம். மற்றபடி எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான்ப்பா. இது வந்து கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜ் உனக்கு வந்து அவங்க தர டிஃபால்ட் வந்து 8 GB தருவாங்க. நீ வந்து ஒரு 16 போறனாலும் போடலாம். ஓகேவா, நான் வந்து போதும் 8 போதும், ஏன்னா அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். 8 யூஸ் ஆகாது, அது வேற விஷயம். இதுக்கு மேல அட்வான்ஸ் டீடைல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மேக்சிமமா தேவைப்படாது. இன் ஃபியூச்சர்ல மேபி சொல்லலாம். இந்த மெட்டா டேட்டா இந்த யூசர் டேட்டாலாம் நான் வந்துட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஸ்னாப் ஷாட்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதாவது ஏஎம்ஐனா என்ன, இன்ஸ்டன்ஸ் டைப்ல என்னென்ன இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். டன்னா எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு தான், சுத்துதுப்பா, வேற ஒன்றும் இல்லை. பிஎம்கே நான் வந்து இன்ஸ்டன்ஸ் ஐடி கொடுத்துருவான். ஸ்டேட் வந்து ரன்னிங்ல இருக்கு. என்னோட இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோ இனிஷியலைஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் வந்துட்டு அவைலபிலிட்டி ஜோன் நம்ம படிச்சோமா, என்ன படிச்சோம்னா எந்த இடத்துல வந்து நம்மளுடைய டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, நம்ம வந்து அவைலபிலிட்டி ஜோன் எதுவுமே கொடுக்க கிடையாது. அவன் டிஃபால்ட்டா யூஎஸ் ஈஸ்ட் 1C வந்து ஸ்டோர் பண்ணிட்டான். ஓகேவா, நம்மளுக்கு ஒரு பப்ளிக் IPv4 வந்திருக்கா. ஓகே, அதே மாதிரி பிரைவேட்டும் வரும், அது கீபேட் மூலியமா வரும்.
ஓகே, இப்போ நான் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, பப்ளிக் கீ வந்தாச்சு. அண்ட் தென் வந்து கனெக்ஷன் டைப்பு பப்ளிக் ஐபியை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து செஷன் மேனேஜரு, எஸ்ஐஹெச் கிளைண்ட் மூலியமா பண்ணலாம், இல்லை ஈஸி டு சீரியல் கன்சோல் டைப் மூலியமாகவும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். 4 டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் கனெக்ட் பண்ணலாம் ஈஸி டூவில். நான் நம்மளுக்கு வந்து ஈஸி டு இன்சூரன்ஸ் கனெக்ட்லேயே பண்ணுறேன். ஓகே, இதில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து ஏங்க ப்ரொஃபஷனலாக இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரியலைங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்டில் எதாக இருந்தாலும் சொல்லிடுங்க. ஏன்னா பார்க்குறது வந்து 10-15 பேர் தான். ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரியாவது ஏதோ நம்மளால முடிஞ்சதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் வந்துட்டு இது கொஞ்சம் சுத்தட்டும். இன்னைக்கு கொண்டு வந்திருக்க ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, எல்லாருமே குரோமுக்கு போயிட்டு AWS கம்யூனிட்டி பில்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று வரும். ஓகேவா, இது வந்து நீங்க பிகினர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு முக்கியமானது, ஏன்னா நெக்ஸ்ட் இயர்க்கு இது உங்களுக்கு கன்ஃபார்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த கம்யூனிட்டி பில்டர் அப்படின்றது AWS-ஆல அஃபிஷியலா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு அம்பாசிடர்ஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸ்வாக்ஸ் கிடைக்கும், ஸோ வவுச்சர்ஸ் மேபி கிடைக்கும் எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு நீங்க பில்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா அமேசான் லினக்ஸ். ஸோ sudo su ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் சைட் என்ன அப்படின்னா, அந்த AWS பார்க்கறதுக்கு முன்னாடி லினக்ஸை கொஞ்சம் படிச்சுட்டு வந்துருங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். வந்தாச்சு, கனெக்ட் பண்ணிட்டேன். இங்க வந்துட்டு இந்த செட்டப், ரிமைனிங் செட்டப் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இதை எப்படி ஹோஸ்ட் பண்றது அப்படின்றத முதற்கொண்டு எல்லாம் சொல்லணும். கண்டிப்பா டைம் பத்தாது. இப்போ 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப நேரம் பேசலாம், பட் ஆனா ரொம்ப நேரம் பேசினா கண்டிப்பா ஓட்டி விடுவீங்க, இல்லை வந்துட்டு என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி மொக்க போட்டுருவோம், டைம் ஆயிரும். ஏன்னா நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் போதுமே வந்துட்டு 1 hour 2 hours 3 hours வீடியோவே நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஏன்னா 1 hours முன்னாடி நான் என்ன படிச்சேனே ஞாபகம் வராது. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து படிக்கிறது சின்னதா இருந்தாலுமே வந்துட்டு அன்னைக்கானதை வந்து நான் ஒரு 10 minutes வீடியோ பார்த்தாலுமே அந்த 10 minutes அன்னைக்கு ஃபுல்லா இல்லாம அடுத்து நான் இந்த வீடியோ செஷன்ஸ் AWS ஃபுல்லா கவர் பண்ணி முடிக்கும் போது எனக்கு அந்த வீடியோ அந்த ரிலேட்டடான டாபிக்ஸை கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியணும். அதுதான் முக்கியம். நீ வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் வீடியோ வந்துட்டு ஒரே டைம் பாக்குறது எல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த கான்செப்ட் கேட்டா உனக்கு தெரியணும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் அப்படின்னு படிச்சாலுமே 365 நாளா 366 நாளோ அது வந்து நம்ம அப்புறமேட்டு சண்டை போட்டுக்கலாம். அந்த நாள்ல நம்மளால வந்து 365 கான்செப்ட்ஸ் நம்மளால படிக்க முடியும். போதும். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த லீவ் டேஸ், இது காலேஜ் டேஸ் அப்படின்லாம் பார்க்கணும். ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம அந்த வீடியோ பார்க்குறோம். ஒரு 20 மினிட்ஸ்ல அதை பத்தியான ஒரு செல்ஃப் லேர்ன் பண்றோம். ஹாஃப் அன் ஹவர் டெய்லி இல்லாம இருக்காது. ஏன்னா ஒரு நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ஸ் நம்மளுக்கு இல்லாமலாம் இருக்காது. ஓகேவா, சைட் பை சைடா பாருங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்கமிங் பாத்தீங்கன்னா மேபி கிளவுடு வரலாம்லாம் இல்ல, இப்பயே ப்ளூம்ல தான் இருக்காங்க. என்ன அப்பப்ப கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து முனப்பு காட்டுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். வீடியோவை பார்த்து யூஸ்ஃபுல்லா இருங்க, அவ்வளவுதான். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.